ஹாய் வணக்கம். இந்த ரீடிங்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ஸில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? பைல் செக்ஷன் தான். 2 பைல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பைல் வந்து ப்ளூ கலர் பேங்கிள். செகண்ட் பைல் வந்து க்ரீன் கலர். நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட் பைல் வந்து இந்த ப்ளூ கலர் பேங்கிள். செகண்ட் பைல் வந்து இந்த க்ரீன் கலர். ஸோ கண்ணை மூடி ரெண்டில் எது வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பைல் 1க்கு போயிடலாம். காண்டாக்டில் இருக்கீங்க போல், சுத்தமாகவே காண்டாக்டில் இல்லை போல் இந்த ரிலேஷன். இந்த பைல் சூஸ் பண்ணுவாங்க. சரி, பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, உங்களை வந்து உங்கள் பர்சன் என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க எப்படி உங்களை ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்களை பார்த்தோன்னே நீங்கள் வந்து எது இருந்தாலும் உடனே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும், தப்பான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, எது இருந்தாலும் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஃபைனல் அந்த மாதிரி வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து சம்டைம் வந்து நீங்கள் எப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, சம்திங் உடனே உங்களுக்கு வந்து அதுலேருந்து நான் கண்டிப்பாக வெளியே வந்துடணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்சன் எப்படி பார்க்குறாங்கன்னா அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் டக்குன்னு வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு வேளை மேபி உங்களுக்கு கோவம் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டே டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல். அண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க. அது தப்பான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஏதோ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறீங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, இது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி போகணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒருத்தங்களுக்கு வந்து மேபி காண்டாக்ட் பண்ணலாம், சிலர் வந்து ஆல்ரெடி வந்து மூவ் ஆகிருக்கலாம், கொஞ்ச நாளாகவே வந்து காண்டாக்ட் இல்லாமல் அந்த மாதிரி மூவ் ஆகி போன மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து கரண்டாக வந்து அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தாண்டி போகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, 2 பேருமே போத் ரொம்பவே லோ எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. இப்போது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்களுமே வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்கள் பர்சன் வந்து லவ் சம்திங் ஏதோ வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்தாலோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ சம்திங் நீங்கள் வெறுத்தார் போல் ஆகிட்டீங்க. மேபி நீங்கள் நிறைய வந்து உங்கள் பர்சனுக்கு அந்த அன்பை கொடுத்துருந்துருப்பீங்க. அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பெக்டோ கரெக்டான ஒரு
ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரி ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் பர்சனே ரிட்டர்ன் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இல்லை. ஓகே, எதுவுமே வேணாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அதர் பர்சன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராகி அவங்களும் ஏதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரப்போஸோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருந்துருக்கலாம். நீங்கள் அதுக்குமே ரெடி இல்லாமல் ஏதோ வந்து கொஞ்சம் ஸ்டக்கான ஒரு மைண்டில் தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. உங்கள் பர்சன்கிட்ட இருந்துமே நீங்கள் வந்து அவங்க ஒரு அன்பை இப்போ கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இல்லை. அண்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரி ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா அவங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு வேணாம் முடிச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ வந்து ஒரு துரோகமோ இல்லை வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன எனர்ஜின்னு எனக்கு சம்திங் தெரியல. ஏதாவது போத் 2 பேருக்குமே வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ டோட்டலாகவே எனர்ஜி இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு எனர்ஜி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ போத்து வந்து கொஞ்சம் ஸ்டக்கான நிலைமையில் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட எனர்ஜி இல்லை சம்திங் ஒரு துரோகம் நீங்கள் நம்பியிருப்பீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப நம்பியிருந்திருப்பாங்க. பட் சடனாக நீங்கள் வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துருந்துருப்பீங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிடலாங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ சம்திங் வந்து அவங்களுக்கு இப்போ எனர்ஜியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. எஸ், அவங்க 2 பேர் சுற்றி என்ன மாதிரியான இப்போ ஒரு எனர்ஜி இருக்கு. ரைட், ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எது பிரிக்குதுன்னா நீங்கள் வந்து சம்திங் ஏதோ தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து நீங்களாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக இருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். அது என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணி மாட்டியிருந்துருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கு. என்ன விஷயமாகவும் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயனால நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ பிரியன்னு சொல்ல வரல, நோ கான்டாக்ட் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற காரணம் ஒரு பயம், ஒரு துரோகம், ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான ஒரு சுச்சுவேஷன் தான். சம்திங் ஏதோ நடந்திருக்கு, ஆல்ரெடி ஏற்கனவே ஏதோ நடந்திருக்கு. ஸோ வந்து மறுபடியும் நம்ம பேச போனால் மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் ஆயிருமோங்கிற பயம் வேறு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஹார்ட் ப்ரோக்கன் மறுபடியும் ரிப்பீட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் உங்கள் போத் ரிலேஷன்ஷிப்பையும் பிரிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா இதுதான். தேவையில்லாத ஒரு பயம் இருக்குது. அண்ட் வந்து யாராவது ஒரு த்ரெட்னிங் இல்லை சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு பயம். ஒரு வேளை நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிடுவீங்களோ, இல்லை உங்கள் பர்சன் வந்து வேணான்னு சொல்லிடுவீங்களோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போனோன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை ஓப்பனாகவே 2 பேரும் வந்து கரெக்டான வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க மாட்டீங்க. ஓப்பனாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக நீங்கள் பேசியிருந்திருக்க மாட்டீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கான்டாக்டும் இல்லாததுக்கு காரணம் அதுதான். நிறைய சீக்ரெட் இருக்குது. ஒருத்தர் 2 பேருக்கும் போத் சைடுமே சம்திங் இருக்குது. சீக்ரெட்டும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஓப்பனாக நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஒளிவு மறைவாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயனால தான் இப்போ ஒரு செப்பரேட் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு சேரணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்க எல்லா சீக்ரெட்டும் வெளியே நீங்கள் ஓப்பனாக சொல்லணும். எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் நீங்கள் பேசணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டான ஒரு அதுக்கு கொண்டுட்டு போகலாம். நீங்கள் நிறைய விஷயத்தையும் மறைச்சிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படியே இருக்குது. ஸோ லவ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஒரு பக்கம் வந்து லவ் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஓகே இந்த கேம் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஓகே, இந்த பைல் சூஸ் பண்ணவங்க போத் சைடுமே ஒரு லவ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். லவ் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். 2 பக்கமும் கொஞ்சம் லவ் இருக்குது. ஒருத்தங்க வந்து இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. பட் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தங்க வந்து முடிச்சது மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சது மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா போத் சைட்லேயும் வந்து ஏதாவது வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா, ஹைடன் திங்ஸ் அதுதான்.
சம்டைம் ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம நினச்ச என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு growth கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை போயிட்டு தான் இருக்குது உங்களுக்குள்ள. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே ஒருத்தங்க மட்டும் அது கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் நோ, போத் சைட்லேயுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு growth கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. இந்த ஒரு வா ஓகே எம்ப்ரஸ் கார்டு வந்துச்சு. நான் அந்த கார்டு எடுக்கும்போது கீழே விழுந்துச்சு எழுந்தேன். மேபி ஒரு வேளை வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கார்டு என்கிட்ட வந்து, பட் அது கொஞ்சம் லேட் ஆகும். பாட்டம் டெக்கில் ஹேங்மேன். ஸோ சம்திங் ஏதோ வந்து டிலே ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஒரு சில பர்சனுக்கு வந்து மேரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தர் வந்து அந்த டெவலப் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீங்க. பட் பார்க்கும்போது இது முடிஞ்சு அந்த மாதிரியான ஒரு வெளியோட்டத்துக்கு எப்படி தெரியும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியும். பட் வந்து வந்து அதை க்ரோத் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குங்கன்னு சொன்னேன். ஓகே, ஃபைனலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா, சம் கேசஸில் வந்து கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு தான் அந்த சிச்சுவேஷன்லாம் இப்படி இருக்குது. பட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம் கேசஸில் வந்து அவங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு கான்செப்ட் அவங்க வந்து பேசலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வந்து நியூ ரிலேஷன்ஷிப்பு வரலாம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு எம்ப்ரஸ் கார்டு பார்த்தேன், அது இந்த கார்டு மேலே தான் வந்து விழுந்துச்சு. சம் கேசஸில் மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நோ கான்டாக்டில் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, ஒரு சில பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு மெசேஜ் கால் சம்திங் வந்து எதாவது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சம்திங் சேஞ்சஸ் வர மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு ஒரு முடிவு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் தான் பார்த்தேன், டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருவீங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் மனசில் இப்போதைக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து அவங்க லோ எனர்ஜியில் தான் இருக்காங்க. பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இங்கே எங்கேயும் வந்து லவ் பார்க்கல, இந்த ஒரு லவ் மட்டும்தான் பார்த்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் அது நெகட்டிவானது தான், தட்டிட்டு போகிற மாதிரி. அந்த இப்போதைக்கு லவ் வேணாம் அந்த மாதிரியான தட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து சம் கேசஸில் ஏதாவது நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக மேரேஜ் கமிட்மெண்ட் இல்லை வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் சம்திங், ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏதாவது சம்திங் எடுப்பாங்க. ஓகே, ஸோ பைல் 1 ப்ளூ கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. அவங்க பர்சன் என்ன மாதிரி திங்கிங்கில் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் சேருமான்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, பட் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இந்த பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒரு முடிவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே இப்போ பைல் 2க்கு போகலாம். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடியாக தான் இருக்குது, ஃபுல்லாக போராட்டமாக தான் இருக்குது போல் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பார்க்கலாம்.
ஓகே, பைல் 2 க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஃபஸ்ட் உங்கள் பர்சன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் வந்து சம்திங் they ஃபீல் அபவுட் யூ. ஓகே, நீங்கள் வந்து மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப லவ்லியான ஒரு பர்சன். உங்ககிட்ட ஒரு கள்ளங்கபடம் சம்திங் எதுவுமே இல்லை. ஸோ வந்து பியூர் ஹார்ட் அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம மெசேஜ்க்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு அழைப்பு, ஒரு கமிட்மெண்ட், சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஒரு பியூர் ஹார்ட், ஒரு சுத்தமான தூய்மையான உள்ளம் அந்த மாதிரியாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நல்லா நினச்சிதான். ஓகே, உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்னென்னா, சம் கேசஸில் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சம் கேசஸில் கொஞ்சம் வந்து மணி விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா, உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம் கேசஸில் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு வெல்த்தியான அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா, மணி தான் வந்து கொஞ்சம் முக்கியமாக அவங்களுக்கு படுது. ஸோ அதுக்காக கூட அவங்க உங்ககிட்ட பேசலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ வாட் யூ வாண்ட், வாட் தே வாண்ட். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் இதில் வந்து ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் வந்து தனிமையாக இருக்கணும் அந்த மாதிரியான நினச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து நிறைய எல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் வந்து கரெக்டான வந்து ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து தனிமையாக இருக்கலாம். உங்களை நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணணும், ஹீல் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு வெல்த்தியாக, ஒரு ஹோம்லியாக, ஒரு வைஃப் மெட்டீரியல்ஸ் சம்திங் எல்லாமே இருக்கிற ஒரு பர்சனாக தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அவங்க இன்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு லக்கி அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவீங்க. எதுக்கு அவங்க வார்த்தைக்காக நீங்கள் வந்து முன்னாடி, இப்போ இல்லை, அவங்க வார்த்தைக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் எதுவுமே வேணாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த சமயம் வந்து உங்கள் பர்சன் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து ஹெர்மிட் மோடுக்கு போயிட்டீங்க, எதுவுமே வேணாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து சம் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாமா அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் பர்சன் வந்து மேபி 2 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. போத் இது ட்ரையாங்கிள் லவ்லாம் இருக்கலாம். இல்லை வந்து சம்திங் ஏதோ, இல்லை வந்து அவங்களால வந்து இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு வந்து எமோஷ்னலாக ஏதாவது பேசிடுவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்சு 2 ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போதைக்கு நோ காண்டாக்டில் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நோ காண்டாக்டுக்கு போயிருப்பாங்க. பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. 2 ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனையாக வந்திருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து இப்போதைக்கு சேரணும்னா நீங்கள் வந்து பேசணும். இப்போ பேசினா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு நல்ல க்ரோத் வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது மனசில் வந்து இருந்திருக்கும், நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து 2 பேரும் வந்து கரெக்டாக வந்து அந்த கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போன பயிருக்கும் அதே கார்டு அதே இடத்துல இந்த டைமும் இதே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் இது பிரேக் விடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து சுத்தமாகவே வந்து இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க, 2 பேரும் பேசிக்கிறதுல ஏதோ சம்திங் வந்து உங்களோட எமோஷ்னலை நீங்கள் வெளிக்காட்டுறதில்ல. நீங்கள் கரெக்டாக எல்லாமே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிருந்திருக்கும். தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேறு யாராச்சும் ஒருத்தங்க இன்வால்வ் ஆகிருக்கலாம். அது பேரண்ட்ஸ் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்குது. இது ஏதோ சீக்ரெட்டாக அந்த சம்திங் ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஏதோ ஒரு 3ஆம் நபரால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ப்ராப்ளம் ஆகிருந்துருக்கலாம். இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரேக் விடலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான ஒரு மைண்டுக்கு போத் சைடும் நீங்கள் வந்துட்டீங்க.
சம் கேசஸில் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி மீன்ஸ் ஃபேமிலிலேயோ அந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை வந்து அங்கே ஏதோ ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது உங்கள் பர்சனோட லைஃப்லேயோ இல்லை உங்கள் லைஃப்லேயோ வந்து சம்திங் வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற மாதிரியான ஒரு போயிருக்கு. மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம், அது மேரேஜ் தான் நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு செலிப்ரேஷன் போயிருக்கலாம், ஒர்க் வைஸோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இப்போ செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஒரு சில கேசஸில் வந்து மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓவர் பண்ணிவிட்டு மேரேஜ் சம்திங் ஏதாவது பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது ஹைடன் திங்ஸ், இது வந்து மறைமுகமாக என்ன நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு தான் இந்த பதில். ஒரு சில பர்சனுக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பேசணும். சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது. கரெக்டாக வந்து உங்களோட கான்வர்சேஷன் கரெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து கரெக்டாக பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கரெக்டான ஒரு திங்கிங் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஃபைட்டு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஒரு பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக பேசணும், அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. பட் அதுக்கு பதிலாக எது பேசினாலுமே சண்டையில் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக பேசணும். ஒரு சண்டை வராமல் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பேசி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா இங்கே நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சண்டை போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு இம்பேலன்ஸாக இருக்குது, எமோஷ்னலாக இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ சுத்தமாகவே கான்டாக்ட் இல்லாமல் ஒருத்தர் தனிமையில் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க தனிமையில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ சம்திங் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது வந்து நம்மளோட சண்டையினால தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்து காமாக பேச பழகிக்கோங்க. சண்டை போடணுங்கிற அந்த மைண்ட்லேயே நீங்கள் போகாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேரணும்னு நினைங்க. ஸோ வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையிற அளவுக்கு பேசுகிறாதீங்க. ஸோ அதான் எனக்கு தெரியுது. இதில் வந்து சம்திங் தேர்ட் பார்ட்டி உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ சம்திங் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அகைன்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட் பார்ட்டி அவர் வந்து அதர் பேரண்ட்ஸ் சம்திங் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை முடிச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் பர்சனை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் தெரியுது. ஸோ இதை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகணுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து முடியும். நீங்கள் சண்டை போடணும்னு நினச்சி போனீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, பார்க்கலாம். அப்போ எனக்கு கைடன்ஸ் என்ன வந்திருக்குன்னா, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி போங்கிற மாதிரியான கைடன்ஸ் வந்திருக்கு. நான் போன பயிலுக்கு எடுக்கலை, ஐ ஃபார்கெட். ஸோ வந்து இந்த பயிலுக்கு எப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போங்க. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியுது. அது இந்த பர்சனாக இருக்கலாம், வாவ் எம்ப்ரஸ் மேரேஜ், யாராச்சும் ஒருத்தங்க உங்கள் பர்சனாகவே இருக்கலாம், இல்லை வந்து புது பர்சன் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆக போகிறாங்க. அது வந்து நியூவாக இருக்கலாம், இல்லை வந்து பழைய பர்சனாக இருக்கலாம். உங்கள் மேரேஜ் நடக்க போது கண்டிப்பாக ஒரு ப்ரப்போசல் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போகணும். அப்போ தான் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து உங்கள் பர்சன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தங்க ஒரு புது பர்சனாக இருக்கலாம், ஒரு பாஸ்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா, எண்டில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணனா மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான தாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து எடுக்கலாம். ஓகே, டேக் கேர்.